மனித ராஜா வேகமாக குதிரை மனித மீது ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. மந்திர காலனோட அடிமைகளான குள்ளநரி மனிதர்களும் கொடூர விஷம் உள்ள சிலந்தி மனிதர்களும் அந்த குரங்கு ராஜாவை துரத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு போர்ட்டல் ஒண்ணு ஓபன் ஆச்சு. அத பார்த்த குதிரை மனிதன் குரங்கு ராஜாவை பார்த்து சீக்கிரமா அந்த போர்ட்டலுக்குள்ள போகணும்னு சொல்லிச்சு. குரங்கு ராஜா அதுக்குள்ள போய் தப்பிச்சிட்டாரு. அவர் போனதும் அந்த போர்ட்டல் மூடிடுச்சு. அவரை தேடி வந்த குள்ளநரி மனிதர்கள் பாவம் நொந்து போய் திரும்பி போனாங்க. பசங்களை எப்படியாவது மேல கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மந்திர ஒலி என்ன செஞ்சதுன்னா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தது. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய கழுகு மனிதன் இறந்து கிடந்துச்சு. இத பார்த்த மந்திர ஒலி சட்டுன்னு அந்த கழுகு மனிதனுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. இறந்த அந்த கழுகு மனிதன் எழுந்து நின்றான். அதோட ரெக்கைகளை அசைச்சு பார்த்து மந்திர ஒலி சந்தோஷப்பட்டுச்சு. அது பறந்து போய் பசங்க கிட்ட நின்னு பேசிச்சு. ஹை பசங்களா, நான் தான் கருடன், உங்களுக்கு உதவ வந்திருக்கேன். பசங்க 3 பேரும் இவ்வளவு பெரிய கழுக பார்த்து முதல்ல பயந்தாங்க. ஆமா, நீ எதுக்கு எங்களுக்கு உதவணும்? நாங்க உன்னை கூப்பிடவே இல்லையே. டேய், இப்போ இதெல்லாம் முக்கியமா? அவரே பெரிய மனசு பண்ணி உதவுறேன்னு சொல்றாரு, விடேண்டா. ஆமாண்டா லக்கி, இப்ப எதுக்கு இதெல்லாம்? இங்க வந்ததுல இருந்தே யாரோ நமக்கு ஹெல்ப் செய்யறாங்கன்னு லக்கிக்கு இருந்த டவுட் கிளியர் ஆகல. மலை போல இருக்கிற அந்த நிலத்துக்கு மேல போகணும்னா வேற வழியே இல்ல. அதனால பசங்க 3 பேரும் அந்த கழுகு மனித மேல ஏறி சவாரி செஞ்சாங்க. இத பார்த்த மந்திர காலம் கோவப்பட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு. உடனே அங்க இருந்த பெரிய பெரிய பாறைகள்லாம் ஒண்ணுக்கு ஒன்னா மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. பசங்களா, நீங்க என்ன கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் இப்போ வேகமா போறேன். கழுகு மனிதன் மிக வேகமா போய் ஒவ்வொரு பாறைக்கும் ஈடு கொடுத்து பறந்துச்சு. ஃபைனலா ஒரு வழியா மேல வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. நானும் என்னமோன்னு நினைச்சேன், நீ சும்மா கெத்தியா. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, நாங்க ரொம்ப என்ஜாய் செஞ்சோம். பயமா இருந்தாலும் சும்மா நல்லா தான் இருந்தது. தேங்க்ஸ். ஓகே நண்பர்களா, ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மேக்வானை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது வழியில ஹெல்ப் செய்வார். இப்போ நான் கிளம்புறேன். பபாய். ஹூஹூ. என்ன மேக்வானா? பசங்க கூப்பிடுறது கண்டுக்காம அந்த கருடன் தன் ரெக்கைய அசைச்சு அசைச்சு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மந்திர ஒலி கழுகு மனிதனுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுச்சு. உதவிக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஓ மை காட், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே இவன். இந்த தடவையும் தப்பிச்சிட்டியா? இனி வேற லெவல்ல யோசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.